பாஷாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மண்டே லஞ்ச் ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 1. மண்டே லஞ்ச்க்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றத அந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டே லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் சாம்பார், பொட்டேட்டோ கேப்சிகம் பொரியல் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோட லஞ்ச் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோரம் பருப்பை ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பர்னரில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பர்னரில் நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஸோ லஞ்ச் ரொட்டீன் எப்பயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பர்னர் இல்லை 3 பர்னர் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டையுமே எப்பயுமே எங்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக லஞ்ச் ரொட்டீன் முடியும். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அவங்களுக்காக தான் இந்த லஞ்ச் ரொட்டீன் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் எப்போயுமே சாம்பார் செய்யும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வெங்காயம் நான் ஒரு பாதி தான் கட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாலாம் கட் பண்ண மாட்டேன். வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் கேரட் பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதங்க விடலாம். இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வேக வைக்க போகிறேன். எப்பயுமே காய் வேக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை நீங்கள் காய் வேக வைக்கும் போது ஊற்றிடுங்க. நீங்கள் ஏதாச்சும் பட்டாணி போட்டு குழம்பு செய்கிறீங்க இல்லை இந்த மாதிரி சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட இந்த காய் வேகிறதுக்கு இந்த பருப்பு தண்ணியை சேர்த்து நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா சாம்பாரில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், காயில் அந்த பருப்போட வாசனையும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுடலாம். காய் வேகிற டைமுக்கு நம்ம பருப்பை நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு அதை கடைஞ்சிக்கலாம். குக்கரில் நம்ம பருப்பு செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கூட அது சில சமயம் நெத்தாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் ஆயிடணும் சாம்பாருக்கு. அதனால இதை நான் இப்போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். குக்கர்லேயே வச்சு அந்த சூட்லேயே இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா அது நல்லா மேஷ் ஆயிரும். எங்கள் வீட்டில் பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவோ இல்லை முழுசாவோ இருந்தால் பிடிக்காது. இந்த அளவுக்கு இது மேஷ் ஆயிடணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி 5லேருந்து 7 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி சாம்பாருக்கு நிறைய புளி நம்ம போடக்கூடாது. ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் நான் இங்கே புளி ஊற வச்சுருந்தேன். அதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க. சில பேர் மாதம் மாதம் புளி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சாம்பாரோட டேஸ்ட் மாறும். அதனால எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக புளி சேர்த்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த புளியோட புளிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். அடுத்து இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் 1 டீஸ்பூன் கலந்து தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இருக்குன்னா நீங்கள் சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் யூஸ்வலாக சில சமயம் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் செய்வேன். அப்படி இல்லைன்னா கலந்து தூள் போட்டு சாம்பார் செஞ்சுருவேன். டிஃபனுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னா சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் மட்டும் போட்டு கூட நான் சில சமயம் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு. இது லஞ்சுக்கு செய்கிறதுனால கலந்து தூளும் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே சைடில் எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதையும் வடித்து எடுத்துடுறேன். இந்த சாப்பாடு கஞ்சி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இதில் உப்பு போட்டு நம்ம வடிக்கிறதுனால ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு. உப்பு போட்டு வடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஹேருக்கு ஒன்றும் ஆகாது. அடுத்ததாக நம்மளோட சாம்பாரில் போட்டிருக்க காய் அப்புறம் இந்த புளி வாசனை எல்லாம் போயிட்டு நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி புளி வாசனையெல்லாம் போயிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இது 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிரும். நான் இது லஞ்ச் ரொட்டீன் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றதுனால, லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த கொத்தமல்லி இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கல, இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ கட் பண்ணி போடுறது தான்.
இப்போ பாருங்கள் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பர்னரில் இன்னொரு கடாய் வச்சுட்டு நான் காய் செய்ய போகிறேன். இன்றைக்கி காயில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் போட்டு இந்த காய் நான் செய்ய போகிறேன். இதுக்கு கடுகு ஜீரகம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு செய்யும்போது. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இடித்து கூட சேர்த்துக்கலாம். பூண்டோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை பச்சை மிளகாவை நடுவில் நறுக்கி அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு எப்போவுமே பொரியல் செய்யும்போது அதோட தோலை சீவ மாட்டேன். உருளைக்கிழங்கோட தோலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதனால நான் அதை எடுக்க மாட்டேன். உருளைக்கிழங்கு செய்யும்போது தோலோடு தான் செய்வேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் தோலோடு அப்படியே வேக வைக்கும் போது நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அது சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக ஆகாமல் நம்மளுக்கு அந்த பொரியல் பதத்துக்கு சீக்கிரமாக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் கேப்சிகம் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்க ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நீங்கள் வேக வைங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இன்னும் நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொரியல் மாதிரி இருக்காது, அப்புறம் கூட்டு மாதிரி ஆயிரும். அதனால இப்போ இதில் நம்ம கேப்சிகம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு கடாயில் அடியில் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால. எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மசாலா குக் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு கூட பிடிக்காது. இது நான் வந்து கடாயில் செய்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அடியில் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து வெறும் மசாலா தான். இப்போ நம்மளோட இந்த உருளைக்கிழங்கு கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாம்பார் எடுக்கலாம். சாம்பார் வந்து நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். எப்பயுமே லஞ்ச் ரொட்டீன் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் நீங்கள் கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டு பெரிய பாத்திரம் மாற்றி கழுவி வச்சிட போகிறேன். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த கேரட் பீன்ஸ் சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மண்டே ஸ்பெஷல் லஞ்ச் எபிசோட்ஸில் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரொட்டீன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.